வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். மே 9, 2022 உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற சர்ஜிபூர் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு வர தம்பதி தான் லாலா யாதவ், நான்கே. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இந்த குடும்பம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. யார் அந்த நபர், அந்த நபரோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்னன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குடும்பத்துக்கு தலையா இருக்கிற லாலா யாதவ் தான் வசிக்கிற சர்ஜிபூர் கிராமத்தை சுத்தி இருக்கிற அந்த சுற்றுவட்டார பகுதியில கூலி வேலை பாக்குறாரு. இவரோட ஒய்ஃப் நான்கே வீட்டு வேலைய பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்த நான்கேயோட 16 வயசு பொண்ணு வெளியில ஓடி வராங்க. அப்படி வெளியில ஓடி வந்த அந்த பொண்ணு அங்கிருந்த காட்சியை பார்த்து அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா அலறி துடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த லேடியோட தலை ஃபுல்லா பார்க்க முடியாத அளவுக்கு ரத்தமா இருந்திருக்கு. இந்த டைம்ல அலறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்கு வந்த நெய்பர்ஸ் சரயுனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அங்க வந்து போலீஸ் டீம் இறந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களோட நார்மலான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால இது தற்கொலையா இருக்கும் அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை தொடங்கின போலீஸ் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்கிறாங்க. அதாவது கடந்த சில நாட்களா நான்கேயோட மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்ததா, இல்லனா தற்கொலை பண்றதுக்கு முந்தைய நாள் அந்த லேடி கூட யாராவது சண்டை போட்டாங்களா, அதுவும் இல்லனா வேற ஏதாவது காரணமானு விசாரிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு லாலா யாதவ் என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் ஒய்ஃபும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட அடிக்கடி சண்டை போடுவோம், அதுக்கப்புறமா சமாதானம் ஆகிருவோம். ஆனா இப்படி தற்கொலை பண்ற அளவுக்கு நான் ஒரு நாள் அவகிட்ட ஹார்ஷா நடந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே டைம்ல போலீஸ் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது. அதாவது நான்கேயோட பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நான் வீட்டுக்குள்ள இருந்தேன், திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வெளியில வந்து பார்க்கும்போது மனிஷ் மற்றும் அவங்களோட கூட்டாளி 2 பேர் இப்படின்னு 3 பேர் எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து இறங்கி வெளியில ஓடுனாங்க. சோ அவங்க தான் எங்க அம்மாவை மொட்டை மாடியில இருந்து தூக்கி வீசி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மனிஷ் தான் வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சதும் நான்கேயோட ஹஸ்பண்ட் மனிஷ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. யார் இந்த மனிஷ் எதுக்காக நான்கேய கொலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம விசாரணையை தொடங்கின போலீஸ்க்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது யூபியை சேர்ந்த மனிஷ் மற்றும் லாலா யாதவ் இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் லாலா யாதவ் குடும்பத்துல பண தேவை ஏற்பட்டனால அந்த நபர் தன்னோட ஃப்ரெண்டான மனிஷ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனா வாங்கியிருக்காரு. ஆனா வாங்கின பணத்தை சொன்ன தேதியில திரும்ப கொடுக்க முடியல. கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த இந்த 2 பேருக்கும் இடையில பணத்தால பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சோ அடிக்கடி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மனிஷ் லாலா யாதவ் கிட்ட மரியாதையா வாங்கின பணத்தை வட்டியோட சேர்த்து திரும்ப தரலனா வர்ற திங்கக்கிழமை, அதாவது 2022 மே 9 உன் வீட்டுக்கு வந்து நான் பிரச்சனை பண்ணிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மே 9 நான்கே தான் வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. சோ மனிஷ் தான் இந்த கொலைக்கு காரணமா இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சு கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இப்போ மனிஷ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, எனக்கும் லாலா யாதவுக்கும் இடையில பண பிரச்சனை இருந்தது உண்மைதான். அந்த நபரை மிரட்டுனா சீக்கிரமா பணத்தை தந்துருவான்னு நினைச்சுதான் மிரட்டினேன். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போகவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சு கிடுக்கு பிடியா விசாரிச்சும் இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டார்டிங்ல சொன்ன அதே விஷயத்தை தான் மனிஷ் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு.
சோ சரியா மே 9ஆம் தேதி மணிஷ் எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த நபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட கூட வேலை பார்க்கறவங்க இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போலீஸ் சில கேள்விகளை கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு எல்லாரும் சொன்ன ஒரே பதில் மே 9ஆம் தேதி மணிஷ் பக்கத்து கிராமத்துல கூலி வேலைக்கு போயிருந்தாரு. சோ அன்னைக்கு ஃபுல்லா அந்த கிராமத்துல தான் இருந்தாருன்னு எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்காங்க. விசாரணையோட முடிவுலையும் மணிஷ் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மணிஷ் இந்த கொலைய பண்ணலனா வேற யாரு பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்ச போலீஸ்க்கு உதவியா இருக்கிற மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல 4K மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால இறந்து போகல. அந்த லேடியோட தலை மற்றும் முகத்துல இருந்த காயத்தை பார்க்கும்போது அந்த லேடிய கனமான பொருளை வச்சு யாரோ பலமா அடிச்சிருக்காங்க. சோ தலையிலேயே ஓங்கி அடிச்சதுதான் அந்த லேடியோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே போலீஸோட சந்தேகம் 4K 16 வயசு பொண்ணு பக்கம் திரும்புது. சோ சந்தேகத்தின் பேர்ல அந்த பொண்ணை கஸ்டடியில எடுத்த போலீஸ் மற்றும் அந்த கிராம மக்கள் இவங்க எல்லாரோட கண்களை கலங்க வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் தெரிய வருது. 4Kயோட 16 வயசு பொண்ணு தன்னோட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் கூட ஃப்ரெண்டா பழகிருக்கா. இந்த நட்பு நாளாக காதலா மாறி அடிக்கடி செல்போன்ல பேசுற அளவுக்கு போயிருக்கு. தன்னோட பொண்ணு அடிக்கடி மொபைல் யூஸ் பண்றத பார்த்த அந்த தாய் தான் மகளை கண்டிச்சு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துன்னு திட்டிருக்காங்க. ஆனா மறுபடியும் அந்த பொண்ணு செல்போன்ல மணிக்கணக்கா தான் லவ்வர் கூட பேசிட்டே இருந்ததை பார்த்த அந்த தாய்க்கு கோவம் வந்திருக்கு. கோவத்துல தான் மகளோட மொபைலை வாங்கி உடைச்சு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தடவை இந்த மாதிரி மொபைலை உடைச்சிருக்காங்க. இப்போ சரியா 2022 மே 9ஆம் தேதி அந்த 16 வயசு பொண்ணு தான் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த புது மொபைல்ல தான் லவ்வர் கூட பேசி அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்கா. இதை கவனிச்சுட்டே இருந்த அந்த தாய் அந்த மொபைலையும் பறிச்சு உடைச்சு போட்டது மட்டும் இல்லாம தான் பொண்ணை பலமா அடிச்சு நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி திட்டிருக்காங்க. இப்போ பயங்கர கோவத்துல இருந்த அந்த பொண்ணு தான் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிருக்கா. சில நிமிஷத்துக்கு அப்புறம் மனசு கேட்காத அந்த தாய் தான் மகளை சமாதானப்படுத்தி கீழே கூட்டிட்டு வர்றதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தாய் மகள் இவங்க 2 பேருக்கு இடையில கடுமையான ஆர்கியூமெண்ட் நடக்குது. கடைசியா அந்த 16 வயசு பொண்ணு தான் அம்மானு கூட பார்க்காம மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கா. இப்போ கீழே விழுந்த அந்த லேடிக்கு பலமான அடி ஏற்பட்டனால உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே இறங்கி வந்திருக்கா. ஆனா இந்த டைம்ல அந்த தாய்க்கு உயிர் இருந்திருக்கு. இத பார்த்த அந்த அரக்கி இன்னும் சாகலையான்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருந்த கோடாரியோட கைப்பிடி மற்றும் சில கனமான பொருட்களை வச்சு தான் தாயோட முகம் மற்றும் தலையிலேயே உயிர் போற வர ஓங்கி அடிச்சிருக்கா. தான் மக கிட்ட அடி வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாயோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இந்த கொடூர கொலைய பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்பாவோட ஃப்ரெண்டு மணிஷும் அவங்களோட கூட்டாளியும் சேர்ந்து என்னோட அம்மாவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுது நாடகமாடி இருக்கா. குறிப்பா இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மணிஷ் அந்த பொண்ணோட அப்பாவை மிரட்டிட்டு போனது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போலீஸ தசை திருப்பி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கா. எதுவா இருந்தாலும் கடைசியில உண்மை வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி கொலை நடந்த ஒரு வாரத்துக்குள்ள மகதான் கில்லர்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி மே 16ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு மைனரா இருக்கிறனால லக்னோல இருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க. தான் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பையும் கண்டிச்சு நல்வழிப்படுத்த நினைச்ச அந்த தாய்க்கு பெத்த மகளே மரண தண்டனை கொடுத்திருக்கா. இந்த கொடூர மகளோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.